வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் நோட். பழைய இந்தியன் பீனல் கோட் இப்போ புது பாரதிய நியாய சங்கீதா இதால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஐபிசில பார்த்தோம்னா 511 செக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா பிஎன்எஸ்ல அதை விட கம்பேரிட்டிவ்லி செக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். 358 செக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் செக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் பீனல் செக்ஷன்ஸ் கூட சப்செக்ஷன் கீழே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால செக்ஷன்ஸ் கம்மியான மாதிரி தெரியும். பட் இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் த செக்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், மந்த்ஸ், இயர்ஸ் இதெல்லாம் வந்து கூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைன் அமௌண்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் அமௌண்ட்டும் கூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட்லி, இன்கேஸ் இந்த சப்ஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். பிஎன்எஸ் படிக்கும்போது நீங்க டெஃபினேஷன் செக்ஷன்ஸை தனியா பார்க்கணும். அதுக்கப்புறம் பீனல் செக்ஷன்ஸை தனியா பார்க்கணும். டெஃபினேஷன் செக்ஷன்ஸ் அப்படின்னா செக்ஷன் 2ல வந்து டெஃபினேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்ல, ஒரு வேர்டுக்கும் என்னென்ன டெஃபினேஷன், என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்ல, அதை மட்டும் சொல்லல, அதை தாண்டி ஒரு அஃபென்ஸும் இருக்கு இல்ல, அந்த அஃபென்ஸும் என்னது, இந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் அந்த அஃபென்சஸ்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் டெஃபினேஷன் செக்ஷன்ஸ் தான். இது வந்து அந்த அஃபென்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் இந்த டெஃபினேஷன் செக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல நம்ம பீனல் ப்ரொவிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுலயும் பிஎன்எஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீனல் ப்ரொவிஷன்ஸ் கூட சப்செக்ஷன் கீழே தான் வந்திருக்கும். எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட், ஜட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பீனல் ப்ரொவிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நம்ம பிரித்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெஃப்ட் அப்படின்னா திருட்டு. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ரொம்ப காமனான ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு உடனே மர்டர் ஞாபகம் வரும். அதை தாண்டி சிம்பிளான அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திருட்டு தான் ஃபர்ஸ்டா ஞாபகம் வரும். ஸோ திருட்டு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் திருட்டுனா என்ன அப்படின்ட்டு. ஆனா நம்ம இதை படிக்கும்போது திருட்டுக்கு என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கணும், ஸோ அதுல என்னெல்லாம் எசென்ஷியல்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் இந்த தெஃப்ட் அப்படின்ற அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் ஆகும். அப்பதான் நம்ம ஒருத்தங்க தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால பிஎன்எஸ் படிக்கும்போது எந்த அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதோட இன்கிரீடியன்ஸ் என்னது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரியான இன்கிரீடியன்சஸ் இந்த அஃபென்சஸ்ல மேக் அவுட் ஆயிருக்கா, அப்பதான் நம்ம இது இந்த அஃபென்ஸ் இந்த செக்ஷன்ல வருது, இது இந்த செக்ஷன்ல தான் வரும் அப்படின்னு நம்ம கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஜென்ரலி பார்த்தோம்னா ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதுல இன்டென்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மைண்ட்ல தோணும் இல்ல, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண போறேன், நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் செய்ய போறேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இன்டென்ஷன் தோணும். ஸோ மைண்ட்ல ஒரு தாட் வரும் இல்ல. ஸோ அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுல டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கு. இது நம்ம மென்ஸ்ரியா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கிரைம். எப்பவுமே ஒரு கிரைம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கும். அடுத்தது ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை செய்யணும், இந்த ஆக்டை செய்யணும், இந்த அஃபென்ஸை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த ஆக்டை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் செய்யணும் இல்ல. இப்போ நான் மர்டர் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி நான் மர்டர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருப்பேன். ஸோ நான் பாய்சன் கொடுத்து மர்டர் பண்றேன்னா, இல்லைன்னா நான் ஒரு கத்தியால குத்தி மர்டர் பண்றேன்னா, ஸோ இப்போ பாய்சன் கொடுத்து நான் மர்டர் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் பாய்சன் வாங்கி வைப்பேன். கத்தியால குத்தி மர்டர் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் கத்தியெல்லாம் வாங்கி வைப்பேன். ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன். ஸோ நான் செய்ய போற அஃபென்ஸுக்கு என்னதெல்லாம் தேவையோ அதை ஃபர்ஸ்டே யோசிச்சு அதையெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கிரைம். ஃபர்ஸ்ட்ல என்கிட்ட இன்டென்ஷனா இருந்தது, அதை நிறைவேற்றுறதுக்காக நான் அதை ப்ரிப்பேர் பண்றேன். அடுத்த ஸ்டேஜ்ல நான் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் மர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். பாய்சன் கொடுத்துதான் ஒருத்தவங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா எந்த வகையில அவங்களுக்கு பாய்சன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் ட்ரை பண்ணுவேன்ல. ஸோ அந்த இடத்துல நான் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கிரைம் அது எக்ஸிகியூஷன். அதை நான் செஞ்சு முடிச்சிருவேன். அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிரும். ஸோ இதுதான் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். ஸோ அப்போ கிரைம் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கிரைம் ஆன அந்த டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன், அந்த மென்ஸ்ரியா அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த வகையில தெஃப்ட்ன்ற அஃபென்ஸை பார்க்கும்போது இதுலயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இன்கிரீடியண்டா நம்மளுக்கு வேண்டியது டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன், அதாவது மென்ஸ்ரியா இருக்கும். ஸோ இப்போ நான் திருட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றதுனால என்னுடைய டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் வந்துட்டு. ஸோ திருட்டு அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்தை திருட முடியாது இல்ல, ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் திருட முடியும். ஸோ அப்போ தெஃப்ட் அப்படின்ற போது அதுல 2வது இன்கிரீடியண்டா மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஒரு ஃபோன், ஒரு பென், காசு, பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் திருட முடியும்.
அதுக்கப்புறம் தேர்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருள் இன்னொருத்தவங்க பொசிஷன்ல இருக்கணும், அதை நான் அவங்க பொசிஷன்ல இருந்துட்டு ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து நான் அந்த பொருளை அசைச்சிருப்பேன், இல்லைன்னா அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து நான் அந்த பொருளை எடுத்திருப்பேன். ஸோ எடுக்கிறதுக்காக நான் அந்த பொருளை மூவ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பொருள் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நான் கன்சர்ன் வாங்கியிருப்பேனா, இல்லைன்னா நான் இந்த மாதிரி திருட போறது அவங்களுக்கு தெரியுமா, தெரியாது இல்ல. ஸோ அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்களுடைய கன்சர்ன் வாங்காம தான் நான் அவங்களுடைய பொருளை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கன்சென்ட்டோ நாலேஜோ இருக்காது. ஸோ அவங்களுடைய பொருள் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு அவங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பொருள் திருட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல கன்சென்ட்டும் நாலேஜும் இருக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்லி ராங்ஃபுல் கெயின் ராங்ஃபுல் லாஸ். ராங்ஃபுல் கெயின் யாருக்காக இருக்கும், யாரு திருடினாங்களோ அவங்களுக்கு ஒரு பொருள் அன்லாஃபுல்லி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதனால ராங்ஃபுல் கெயின் அவங்களுக்கு ஆகியிருக்கும். யார்கிட்ட இருந்து அந்த பொருள் திருடப்பட்டதோ அவங்களுக்கு அன்லாஃபுல் லாஸ் ஆகியிருக்கும். ஸோ அவங்களுக்கு நியாயமற்ற வரையில, அதாவது அன்லாஃபுல்லி அவங்களுடைய பொருள் அவங்க வந்து இழந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அன்லாஃபுல் லாஸ் ஏற்பட்டிருக்கும். இது லாஸ்ட் இன்கிரீடியன்ட். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மேட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல தெஃப்ட் நடந்திருக்கு. ஐபிசியை பார்த்தோம்னா 378 வந்து டெஃபினேஷன் செக்ஷனா இருக்கும், 379 தான் வந்து பீனல் செக்ஷனா இருக்கும். இப்போ பிஎன்எஸ்ல 303ல சப்செக்ஷன் 1 வந்து டெஃபினேஷன் செக்ஷனா இருக்கும். ஸோ தெஃப்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பீனல் செக்ஷன்றது சப்செக்ஷன் 2ல வந்திருக்கும். ஸோ யூஸ்வலி சார்ஜ் பண்ணும்போது நம்ம எஃப்ஐஆர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 303 சப்செக்ஷன் 2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தெஃப்ட்டுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஐபிசியில பார்த்தோம் அப்படின்னா தெஃப்ட்டுக்கு 5 எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிஎன்எஸ்லயும் அதே 5 எக்ஸ்பிளனேஷன்ஸை அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ அதை பார்ப்போம். தெஃப்ட் அப்படின்றது மூவபிள் ப்ராப்பர்ட்டியில நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை திருட முடியுமா, முடியும். எப்போ அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில இருந்து நம்மளால பிரிச்சு எடுக்க முடியுதோ அப்போ அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. ஸோ அப்போ அதை திருடலாம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இருக்கு. ஸோ இப்போ அந்த ட்ரீ அது எர்த்தோட அட்டாச் ஆகி இருக்கும்போது அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். ஆனா இப்போ அந்த ட்ரீயை நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா மாறிட்டு இப்போ அதை திருடிட்டு போகலாம் இல்ல. சாண்டல்வுட் இருக்குல்ல, இதையெல்லாம் இப்படிதான் திருடுவாங்க. அடுத்த எக்ஸ்பிளனேஷன், இன்கிரீடியன்ஸ்ல பார்க்கும்போது நம்ம மூவிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்ல. ஸோ எப்போ அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்களோ அப்பவே அந்த மூவ்மெண்ட் நடந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸ்பிளனேஷன், இப்போ ஒரு பொருளை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை மூவ் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கிற இன்னொரு பொருளை மூவ் பண்ணணும், அப்பதான் இந்த பொருளை மூவ் பண்ண முடியும். நம்ம எந்த பொருளை திருடணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த தடுத்துட்டு இன்னொரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருளை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திருடணும்னு நினைச்சா அந்த பொருளை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் இல்ல. ஸோ இந்த ஆக்டுமே தெஃப்ட் தான். அனிமல்ஸ் எல்லாத்தையும் திருட முடியுமா, ஆமா அதையும் திருட முடியும். இப்போ நம்ம வீட்டுல நம்ம ஒரு பெட் வச்சிருக்கோம். ஸோ அதை என்னுடைய வீட்டு வாசல்ல கேட் கிட்ட நான் வந்து கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பெட்டை திருடணும்னு நினைக்கிறவங்க அந்த பெட்டை நான் கட்டி போட்டிருக்கேன்ல, ஸோ அந்த கயிறை வந்து அவுத்து விட்டுட்டு அதை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுவுமே மூவிங் தான், இதுவுமே தெஃப்ட் தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்டு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ரெகுலர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாகவே இருக்கும். ஸோ எந்த பொருள் கொண்டுட்டு போனோம் அப்படின்னாலும் அவங்க மாட்டு வண்டியில பின்னாடி அந்த காற்றுன்றது மாட்டிருப்பாங்க. ஸோ அதுல தான் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதுல இருக்கிற ஒரு பொருளை திருடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனா டைரக்டா அந்த பொருளை எடுக்காம அந்த மாட்டு வண்டியை நான் மூவ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த மாட்டு வண்டியில என்ன பொருள் எல்லாம் இருந்துச்சோ அந்த பொருளை எல்லாத்தையுமே சேர்த்து திருடுனாதான் தான் அர்த்தம். அடுத்தது, தெஃப்ட்ன்ற அஃபென்ஸ் நடக்கும்போது அங்க கன்சென்ட் இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்ல. ஸோ அப்போ கன்சென்ட் அப்படின்றது எப்படி எல்லாம் இருக்கலாம், அது எக்ஸ்பிரஸாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். டைரக்டா அந்த பொருளுக்கான ஓனர் யாரோ அவங்க கன்சென்ட் கொடுக்கலாம், இல்ல அந்த பொருள் இப்போ யாருடைய அத்தாரிட்டி கீழே இருக்கோ அவங்களுடைய கன்சென்ட்டும் வாங்கியிருக்கலாம். ஸோ அவங்களுடைய கன்சென்ட் வாங்கி அந்த பொருள் மூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அது தெஃப்ட் ஆகாது. ஸோ டைரக்டா கன்சென்ட் வாய்மொழியாவும் இருக்கலாம், ஓரலி சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது கெஸ்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் அது மூலமாவும் கன்சென்ட் இருக்கலாம். இந்த தெஃப்ட்டுக்கு கீழே நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸை நீங்க கோட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ்வலி மற்றவங்களுடைய பொருளை தான் நான் திருட முடியும், ஆனா என்னுடைய பொருளை நான் திருட முடியுமா, திருட முடியும். அதெல்லாம் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ல தான் கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸையும் நம்ம பார்க்கணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஒரு மரம் எர்த்தோட அட்டாச் ஆகி இருக்கும் போது அதை திருட முடியாது, ஆனா அதை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆகுது. ஸோ அப்போ அதை திருட முடியும். எப்போ அதை திருடணும் அப்படின்ற டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷனோட அதை வெட்டுறோமோ அப்பவே அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. அடுத்தது, நான் பாக்குறேன் என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப அழகான ஒரு பெட் டாக் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த டாகை எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. ஸோ இப்போ அந்த டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கட்ஸ் வந்து நல்லா சாப்பிடும். ஸோ இப்போ அந்த டாகை வந்து எப்படியாவது அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
ஸோ இப்போ அதை டேரக்டா போய் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா சத்தம் போதும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல. ஸோ இப்போ அதை நான் சைலண்டா தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக அதுகிட்ட அந்த பிஸ்கெட் காமிச்சு ஏமாத்தி அதை கூட்டிகிட்டே வரேன். ஸோ நான் பிஸ்கெட் காமிச்சு ஏமாத்துறதுனால அதுவும் கூடயே நடந்து வந்துட்டே இருக்கேன் கூட. ஸோ இதுவுமே தெஃப்ட். ஸோ எப்போ அந்த பிஸ்கெட் காமிச்சு அந்த டாகை வந்து நான் என் கூடயே மூவ் பண்ணிட்டு வர வைக்கிறேனோ தெஃப்ட் அப்படின்ற அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ மாட்டு வண்டி வச்சிருக்காங்க, மாட்டு வண்டியில என்ன பொருள்லாம் இருக்கோ அந்த மாட்டு வண்டியை மூவ் பண்றது மூலமா அந்த பொருள் அவங்க தான் திருடி இருக்காங்க. எப்போ அந்த பொருளை திருடணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்தோட டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷனோட அந்த மென்ஸ்ரியாவோட அந்த மாட்டு வண்டியை நம்ம அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போறோமோ அப்பவே அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. இந்த ரெண்டு இல்லுஸ்ட்ரேஷன்ஸை நீங்க கவனமா கவனிக்கணும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, ஏக்கு சர்வெண்டா பின்னு ஒருத்தர் இருக்காரு. ஏ வந்து ஒரு வேல்யூபிள் பிளேட் வச்சிருக்காரு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த பிளேட்டை வந்து சேஃபா வச்சுக்கோ, நான் கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டு வரேன், ஸோ நான் வந்து திருப்பி கேட்குறேன், அது வரைக்கும் நீ அந்த பிளேட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து அந்த பிளேட்டை அவருடைய சர்வெண்ட் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த சர்வெண்ட் என்ன பண்றாரு, அந்த பிளேட் அவர் கொடுத்தாரு இல்ல, ஸோ அதை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஓடி போயிடுறாரு, திரும்பி வரவே இல்லை. ஸோ இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. ஸோ இப்போ ஏ இருக்காரு, ஏ வந்து கொஞ்ச நாட்கள் வந்து வெளியூருக்கு போறதுக்காக அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு வேல்யூபிள் பிளேட் இருக்கு. ஸோ இதை வீட்லயே வச்சுட்டு போக முடியாது. ஸோ இன்னொரு சேஃப் கஸ்டடி, இன்னொருத்தர்கிட்ட சேஃப் கஸ்டடியா கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் அது வந்து பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, பீன்ற பர்சன் கிட்ட அவர் வந்து அதை கொடுத்துட்டு போறாரு. இந்த பீன்றது யாருன்னா இவர் வந்து ஏக்குள்ள சர்வன்ட் கிடையாது. ஆனா அவர் ஒரு சேஃப் கஸ்டடி, ஒரு பிளேஸ் மாதிரி வச்சிருக்காரு, ஒரு குடோன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் யாராவது அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து அதை ப்ராப்பரா பத்திரமா வச்சுப்பாரு. அவங்க திரும்பி வரும்போது அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த பேங்க்ல லாக்கர் எல்லாம் வச்சிருக்கோம் இல்ல, ஸோ அதை மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பி என்ன பண்றாங்க, அதை சேஃபா வைக்காம அந்த பிளேட் வந்துட்டு மேட் ஆஃப் கோல்டு, சரியா, கோல்டு பிளேட். ஸோ அதனால அதை உருக்கிட்டு அவருக்கான தங்கமா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதை அவர் பண்றாரு. ஸோ ஏ திரும்பி வந்து பிளேட்டை கேட்கிறாரு. இவர் பார்த்தனா இந்த வேலை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல பி பண்ண வேலை தெஃப்டா இல்ல, இந்த இடத்துல இது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்ன, அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னது, இதையெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல ஏன் இது தெஃப்ட் இல்ல, இந்த இடத்துல அந்த பொருளை பத்திரமா வச்சிருக்கிற வேண்டியவர் அந்த பொருளை திருடிட்டு ஓடிட்டாலோ அப்பயுமே இந்த இடத்துல தெஃப்ட் வராது. ஏன் இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகல, ஏன்னா இந்த இடத்துல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி ஆகுது. போன இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் சர்வெண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா இந்த இடத்துல பெயிலார் பெய்லி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வருது. பெயிலார் பெய்லி அப்படின்னா நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம இதை பத்தி படிப்போம். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இந்த சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் வந்து ஒரு துணி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த துணியை வந்து நான் ஒரு ஷர்ட்டா தைக்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு டெய்லர் கிட்ட கொடுப்பேன். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அதை தச்சு என்கிட்ட திருப்பி தந்துருவாங்க. நான் இந்த தையலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதையெல்லாம் வந்து அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பெயிலார் பெய்லி ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே ரிலேஷன்ஷிப் தான் இந்த கேஸ்ல வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏ வந்து அவருடைய பொருளை இன்னொருத்தர்கிட்ட சேஃபா வைக்க சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஆனா இந்த இன்னொருத்தருடைய வேலையே என்னதான், சேஃபா வைக்கிறது தான். கீப்பர் ஆஃப் யர் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வேர் ஹவுஸ் அப்படின்றது ஒரு குடோன் மாதிரி தான். ஸோ அதை தான் அவர் சேஃபா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அவருடைய வேலை. ஸோ இந்த இடத்துல அவருடைய ரிலேஷன்ஷிப் பெயிலார் பெய்லியா மாறுது. அதனால அந்த இடத்துல ட்ரஸ்ட் உருவாகுது. ஸோ அதனாலதான் அது தெஃப்ட் கிடையாது, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போ அடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த அடுத்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸுமே கொஞ்சம் சிமிலரா இருக்கும், ஆனா வித்தியாசங்கள் உண்டு. ஸோ இதை கவனமா பார்க்கணும். ஸோ இதுல ஏ பி இப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஏயோட வீட்டுக்கு ஒரு நாள் பி போறாரு. ஸோ பி பாக்குறாரு, அவங்க வீட்டுல ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல ஒரு ரிங் இருக்கு. பார்த்தோன்னே தெரியுது அது ரொம்ப வேல்யூபிளா ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு ரிங் அப்படின்றது தெரியுது. பிக்கு வந்து அந்த ரிங்கை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிட்டு, ஸோ எப்படியாவது அது அவர்கிட்ட இருந்து திருடிடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இப்போ இவரு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம அந்த ரிங்கை அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு அவருடைய பாக்கெட்ல போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிங் வந்து ஏயோட வீட்டுல அவருடைய ஒரு டேபிள்ல இருந்தது. ஸோ ஒருவேளை இந்த ரிங் வந்துட்டு ஏயோடைய சொந்தமான ரிங் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த ரிங் எந்த இடத்துல இருக்கு, ஸோ ஏயோட வீட்டுக்கு போயிட்டு ஏயோட வீட்டுலதான் அந்த ரிங்கை பாக்குறாரு. ஸோ அப்போ ஏயோட பொசிஷன்ல தான் அந்த ரிங் இருக்கு. ஸோ அவருடைய பொசிஷன்ல இருந்து அந்த பொருள் மூவ் பண்ணும்போது அந்த தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். ஏ வந்து அவர் பாட்டுக்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு பாக்காரு, கீழே வந்துட்டு ஒரு ரிங் இருக்கு, ரொம்ப ஷைனிங்கா தெரியுது. பார்த்தனா ஒரு ரிங் இருக்கு. அவர் சுத்தி நாலு பக்கமும் பாக்காரு, பக்கத்துல யாருமே இல்ல. இந்த ரிங்கோட ஓனர் யாரா இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரியல.
சோ அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு அந்த ரிங்க அவருடைய பாக்கெட்ல எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுதா? இல்ல. இதுக்கு பேரு கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன். ஏன் தெஃப்ட் இல்ல? ஏன்னா போன கேஸ்ல நம்ம பார்த்தோம், ஏயோட வீட்டுக்கு பி போனாரு. சோ அந்த ரிங் வந்துட்டு ஏயோட வீட்ல இருந்துச்சு. அப்போ அந்த ரிங் வந்து யாருடைய பொசிஷன்ல இருக்கு? ஏயோட பொசிஷன்ல இருக்கு. சோ அவருடைய பொசிஷன்ல இருந்து பி அந்த பொருளை மூவ் பண்ணி எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாரு. சோ அதனால அந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. ஆனா இந்த செகண்ட் கேஸ்ல நம்ம பார்க்கும்போது அந்த ரிங் எங்க இருக்கு? ஏ பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. சோ அதுலதான் கீழே பாக்குறாரு, ரோட்ல தான் பாக்குறாரு அந்த ரிங்கு கீழே கிடக்கு. சோ அப்போ இந்த பொருள் யாருடைய பொசிஷன்ல இருக்கு? சோ இந்த பொருளுக்கு ஓனர் யாரு, இது யாருக்குள்ள பொருள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்திருக்கணும், அந்த ரியல் ஓனர் யாரோ அவங்கள கண்டுபிடிச்சு அந்த பொருளை கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி செய்யாம அவர் பாட்டுக்கு அந்த பொருள் அவருக்கு சொந்தமானது மாதிரியே அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. சோ இதுல அந்த இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு மேக் அவுட் ஆகல. ஏன்னா அந்த ரிங் வந்துட்டு இன்னொருத்தர் பொசிஷன்ல இருந்து அவர் எடுக்கல. சோ அது ரேண்டமா ரோட்ல இருக்கு. சோ அது யாருடைய ஓனர்னு தெரியாது. சோ அதனாலதான் இந்த இடத்துல தெஃப்ட் கிடையாது, கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பாருங்க. இந்த கேஸ்ல ஏயோடைய வீட்டுக்கு பி போறாரு. பி பாக்குறாரு ஏயோட வீட்டுல ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு ரிங் இருக்கிறத பாக்குறாரு. சோ பி பாக்குறாரு எப்படியாவது அந்த ரிங்கை வந்து திருடிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அதை திருடிட்டு போகாம அவர் இன்னொரு வேலை செய்யறாரு. பி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரிங்கை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அதை கண்டுபிடிக்காத மாதிரி அவர் வீட்லயே வேறொரு இடத்துல வைக்கிறாரு. இவர் ஒளிச்சு வைக்கிறது என்ன மாதிரி இடம் அப்படின்னா, ஜென்ரலி நம்ம அந்த இடத்துல வந்து தேடவே மாட்டோம். சோ அதை கவனிச்சுக்கவே மாட்டோம். அந்த இடத்துல நம்ம தேட மாட்டோம் அப்படின்றதுனால அந்த இடத்துல ஒளிச்சு வைக்கப்பட்ட அந்த ரிங்கை வந்து ஓனரால கண்டே பிடிக்க முடியாது. இது மாதிரி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. பார்த்தனா வந்து அந்த ரிங்கை வந்து கண்டே பிடிக்க முடியல. வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் ரிங் வச்சிருந்தேன், அதை என்னால கண்டுபிடிக்க முடியல, வீட்டுலதான் இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல, அதை கண்டே பிடிக்க முடியல அப்படின்லாம் சொல்றாரு. சோ இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. சோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த ரிங்கு காணல காணல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ரிங்னு ஒண்ணு இருந்துன்றதே அவர் மறந்துட்டாரு. சோ பி நினைக்கிறாரு இதுதான் சரியான சான்ஸ். அவர் மறுபடியும் ஏயோட வீட்டுக்கு போறாரு. இப்ப அந்த பொருளை எங்க ஒளிச்சு வச்சாரு அப்படின்னு அவருக்கு தானே தெரியும். சோ அதனால அந்த பொருளை அந்த ரிங்கை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு திருடிட்டு போயிடுறாரு. சோ இந்த இடத்துல தெஃப்ட் எந்த நேரத்துல மேக் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவர் அந்த ரிங்கை வந்து ஒளிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள்ல தான் வந்து அவர் அந்த ரிங்கை எடுத்துட்டு போறாரு. சோ அவர் எடுத்துட்டு போன அன்னைக்கு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதா, இல்லைன்னா அவர் என்னைக்கு ஒளிச்சு வச்சாரோ அன்னைக்கு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதா? இப்ப நம்ம பார்த்தோம்னா தெஃப்டுக்கான எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. சோ இது எல்லாம் வந்து எப்போ அவர் அந்த பொருளை ஒளிச்சு வச்சாரோ அப்பவே மேட் அவுட் ஆயிருது. ஆனா இன்னொரு நாள்ல தான் அவர் பொருளை வந்து திருடிட்டு போறாரு. சோ அவர் என்னைக்கு அதை ஒளிச்சு வச்சாரோ, அதை திருடணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்தோட அந்த பொருளை அவர் ஒளிச்சு வச்சாரு இல்ல, சோ அன்னைக்கே அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. அந்த டிஸ்டிங்ஷனை நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல கவனிக்கணும். அடுத்தது இந்த 3 இல்லுஸ்ட்ரேஷன்ஸையும் பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் சிமிலரா தெரியும், ஆனா டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா வந்து அவருடைய வாட்ச் வந்து ரிப்பேர் ஆகுது. சோ அதை வந்து பீட்ட கொடுத்து, பி வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காரு, இதெல்லாம் அவர் ரிப்பேர் பண்ணி தருவாரு. சோ பீட்ட கொடுத்து இதை ரிப்பேர் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவருடைய வாட்சை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு. சோ பார்த்தோன்னா ரிப்பேர் ஒர்க் எல்லாம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுமோ அந்த காசு எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா பார்த்தோன்னா இன்னும் கூட வந்து அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணி அவர் திருப்பி தரல. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. பி என்ன பண்ணணும், அவர் வாட்சை ரிப்பேர் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை திருப்பி தரணும் இல்ல. ஆனா அவர் திருப்பி தராம அவர் பாட்டுக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. சோ இதனால பாக்குறாரு, இவர் திருப்பி தரவே போறது இல்ல, பேசாம நம்மளே உள்ளுக்குள்ள அவர் கடைக்குள்ள புகுந்து நம்மளே நம்மக்குள்ள வாட்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சோ இது மாதிரி ஒரு நாள் வந்து அவர் பாட்டுக்கு அவர் கடைக்குள்ள நுழையிறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த வாட்சை வந்து இவர் தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுதா? இல்ல, இது தெஃப்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன் கிடையாது? சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துலயுமே பேலா பேலின்ற ரிலேஷன்ஷிப் தான் வருது. அந்த வாட்சோட ஓனர் ஏவா இருக்கலாம், ஆனா அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணி தர்றதுக்காக அந்த வாட்சோட பொசிஷன் டெம்பரரிலியா பி கைக்கு போகுது. பி கிட்ட இருந்து தான் அந்த பொருள், பியோட பொசிஷன்ல இருந்து தான் அந்த பொருள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த வாட்சுக்கு ரிப்பேர் பண்ற காஸ்ட் எல்லாம் எவ்வளவோ அதையெல்லாம் வந்து திருப்பி எல்லாம் கொடுத்துட்டாரு. சோ எந்த லாஃபுல் டெப்த்துமே உங்க 2 பேத்துக்கு நடுவுல கிடையாது. பி என்ன பண்ணி இருந்திருக்கணும், அதை ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க, அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா அந்த வாட்சை திருப்பி தந்திருக்கணும். ஆனா அவர் பட்டுக்க திருப்பி தராம வச்சுட்டே இருக்காங்க. சோ அதனாலதான் இதை வந்து வேகமா அவர் கடைக்குள்ள வந்து எடுத்துட்டு போறாரு. சோ அதனால இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகல. சோ இந்த இடத்துல கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அண்ட் அசால்ட் மேட் அவுட் ஆகுது.
ஸோ கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அசால்ட், இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகல. ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஸோ இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல ஏ வந்து அவருடைய வாட்சை ரிப்பேர் பண்றதுக்கு பின்றவர்கிட்ட கொடுத்திருக்காரு. பின்றவர் அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணி எல்லாம் வச்சுட்டாரு. ஆனா இப்போ ஏ வந்து அந்த வாட்சை அவர் ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு தானே அந்த வாட்சை அவர் வாங்கிக்க முடியும். இதுதான் அந்த பெய்லார் பெய்லி ரிலேஷன்ஷிப். அந்த டெய்லர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே மாதிரியே பி என்ன பண்றாரு, இவர் வந்து காசை கொடுக்கல. சோ இவர் எப்ப காசு கொடுக்குறாரோ அது வரைக்கும் இந்த பொருளை நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை அவர் ஹோல்ட் பண்றாரு. இது லியன்னு சொல்லுவோம், LIEN. ஸோ இந்த இடத்துல ஏ வந்து அவருடைய வாட்சுக்கு ரிப்பேர் ஆன செலவை கொடுக்காமலே ஒரு நாள் வராரு, அவர் பாட்டுக்கு அந்த வாட்சை எடுத்துட்டு போறாரு. இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. அந்த வாட்சோடைய ஓனர் ஏ தான், ஆனா ஏ அந்த பொருளை ரிப்பேர் பண்றதுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த பொசிஷன் டெம்பரரியா இன்னொருத்தர் கையில வருது. அதுவும் இந்த இடத்துல அவர் அந்த வாட்சை ரிப்பேர் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ அதை கொடுக்காமயே அவர் பாட்டுக்கு அந்த வாட்சை எடுத்துட்டு போறாரு. ஸோ அதனால பியோட பொசிஷன்ல இருந்து அந்த வாட்சை ஏ இவந்தோ அவர் ஓனரா இருந்தாலும் அந்த வாட்சை அவர் எடுத்துட்டு போகும்போது அவர் தெஃப்ட் கமிட் பண்றாரு. இதே மாதிரிதான் இந்த இல்லுஸ்ட்ரேஷனும் இருக்கும். இதே கேஸ் தான். ஏ வந்து ஒரு வாட்ச் வச்சிருக்காரு, அவருக்கு திடீர்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஃபினான்ஷியல் டெப்ட் எல்லாம் ஆகிருது. ஸோ அதனால அவர் வந்து அவருடைய வாட்சை பாக்குறாரு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச். ஸோ இதை வந்து நம்ம அடகு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதை அடகு வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்ல. ஸோ எப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அவர் திருப்பி கொடுக்குறாரோ அப்பந்தான் அந்த அவர் எந்த பொருளை அடகு வச்சாரோ அதை திருப்பி வாங்கிக்கலாம். இது நம்ம பிளட்ஜ்னு சொல்லுவோம்ல. இந்த இடத்துல பானார் பாணி அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வரும். இதை பத்தியும் நம்ம கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பானார் பாணி அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இவர் அவருடைய வாட்சை அடகு வச்சாரு இல்ல, அந்த அடகு வச்சு எவ்வளவு அமௌண்ட் வாங்கினாரோ அதுக்கு எவ்வளவு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்திருக்கோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா மட்டும்தான் அந்த வாட்சுக்கு அவர் திருப்பி ஓனர் ஆக முடியும். ஏன்னா அவர் திருப்பி கொடுக்காத வரைக்கும் அவர் யார்கிட்ட அந்த வாட்சை அடகு வச்சாரோ அவர் தான் அந்த வாட்சோடைய ஓனர். சோ அவர்கிட்ட இருந்து அந்த பொருட்களை யார் எடுத்துட்டு போனாலும் அவங்க தெஃப்ட் தான் கமிட் பண்றாங்க. சோ அந்த பொருள் ஈவன் தோ ஓனரே எடுத்துட்டு போனாலும் அந்த இடத்துல தெஃப்ட் தான் ஆகுது. சோ போன இல்லுஸ்ட்ரேஷனும் இந்த இல்லுஸ்ட்ரேஷனும் இந்த இடத்துல சிமிலரா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஓனர் தான் அந்த பொருளை எடுத்துட்டு போனாரு, ஆனா அவருக்கு டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா அந்த பொருள் ரிப்பேர் ஆகுறதுக்கு எவ்வளவு காசு உண்டோ அதை கொடுக்காம அவர் எடுத்துட்டு போறாரு. செகண்ட் கேஸ்ல அந்த பொருளை அடகு வச்சிருக்காரு. சோ அப்போ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அவர் அடகு வச்சாரோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு தான் அந்த பொருளை வாங்கிட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி அவங்க செய்யாம டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கிறதுனாலதான் அந்த பொருளுக்கான காசு எவ்வளவோ அதை கொடுக்காம அவர் பாட்டுக்கு அவருடைய பொருளை எடுத்துட்டு போறாரு. சோ அதனாலதான் இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. சோ தெஃப்ட் ஒருத்தர் அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டிலேயே செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். சோ என்னுடைய ப்ராப்பர்ட்டி, சோ இந்த பொருளுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னா ஆஸ் அ ஓனராவே நானே என்னுடைய பொருளை திருடலாமா? திருடலாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸை நீங்க கண்டிப்பா கோட் பண்ணணும் அண்ட் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ரூல் என்ன, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் திருட முடியாது. ஆனா இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ல இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸ் வரும்போது என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நானே திருடலாம். இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஏ வந்து அவருக்கு வந்து ஒரு பெட் டாக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த டாக் வந்து அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது அவருடைய ஓன் சைல்டு மாதிரியே அவருக்கு வந்து அந்த டாக் வந்து அவ்வளவு பிடிக்கும். சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பி என்ன பண்றாரு, வேணும்னே அவருடைய டாகை வந்து ஒரு நாள் திருடிட்டு போயிடுறாரு. சோ உடனே ஏ என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ என்னுடைய பெட் டாக் வந்து காணாம போயிட்டே அப்படின்னு நினைக்கிறாரு. சோ இப்ப எப்படியாவது அந்த டாகை வந்து அவரு கண்டுபிடிச்சு யாராவது கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ அப்ப அவர் நினைக்கிறாரு, யாராவது வந்துட்டு என்னுடைய டாகை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளவு ரிவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. சோ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா யாராவது அந்த டாக் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க இல்ல. சோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பி அவர் ஆல்ரெடி இந்த டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன்ல தான் அந்த டாகை வந்து அவர் திருடிட்டே போயிருப்பாரு. ஏன்னா இந்த டாக் வந்துட்டு எவ்வளவு வேல்யூபிள் அந்த பர்சனுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சோ இந்த டாகுக்காக அவர் எவ்வளவு விலைனாலும் கொடுப்பாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் பி வந்து அந்த டாகை வந்து திருடிட்டு போறாரு. சோ இந்த இடத்துல அவருடைய டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் தெளிவா தெரியுது. சோ அதனால இந்த இடத்துல பி பண்ணது தெஃப்ட். அடுத்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல ஏ பி இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏ வந்து ஒரு லைப்ரரி வச்சிருக்காரு, அங்க நிறைய புக்ஸ் இருக்கும். பி வந்து ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு புக் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவருக்கு தெரியும் ஏயோட லைப்ரரியில போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க அந்த புக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால பி என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு அவர் லைப்ரரிக்கு போறாரு. அவர் இல்ல இருந்துமே அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம அவர் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இருந்திருக்கும்ல. சோ அந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் எதுவுமே அவர் கேட்காம அவர் பாட்டுக்கு அவர் லைப்ரரியில போய் அந்த புக்கை அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு.
இப்போ இந்த இடத்துல ஆசச் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பி வந்து அந்த பொருளை, அதாவது அந்த புக்கை வந்து திருடணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் அந்த பொருளை எடுத்துட்டு போனாரா, இல்லைன்னா அவர் போய் படிச்சுட்டு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவர் எடுத்துட்டு போனாரா அப்படின்றது இந்த இடத்துல பார்த்த உடனே அந்த இன்டென்ஷன் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியல. சோ இந்த இடத்துல ரியல் லைஃப் சீனரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பி வந்து அந்த புக்கை ஏக்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த புக்கை as soon as அவர் எப்போ படிச்சு முடிக்காரோ அப்பவே அதை திருப்பி கொடுத்துருக்கணும் இல்ல. இல்ல அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், இந்த புக் என் கையில தான் இருக்கு, நான் அதை படிச்சுட்டு இருக்கேன், சோ நான் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அவர் பாட்டுக்கு அந்த புக்கை அவர்கிட்டயே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல உண்மையிலேயே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, இந்த புக்கை நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போறேன், நான் இதை படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல தெஃப்ட் மீட் அவுட் ஆகாது. ஆனா அந்த டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அவர் ஃபர்ஸ்டே எடுத்துட்டு போனார்ல, அது அவர் தெஃப்ட் கமிட் பண்றதுக்கு தான் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அர்த்தமாகும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தெஃப்ட் மீட் அவுட் ஆகும். இப்போ இந்த 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் சிமிலரா இருக்கும், ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல ஹெச் அண்ட் டபிள்யூ இப்படி 2 பேர் இருக்காங்க. ஹெச் வந்து ஹஸ்பண்டுக்கோட ஒய்ஃப் தான் வந்து இந்த டபிள்யூ. ஸோ ஒரு நாள் இந்த ஒய்ஃப் மற்றும் அவங்களுடைய வீட்டுல இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோம்லெஸ் பர்சன் வந்து வராரு. ஸோ அவர் பார்த்தோன்னா ரொம்ப வாடி போயிருக்காரு, நிறைய நாள் சாப்பிடாதது மாதிரி தெரியுது, ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறாரு. ஸோ இந்த ஹோம்லெஸ் பர்சன் வந்துட்டு ஸோ கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தாங்க, நல்ல துணி இருந்தா தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இந்த ஒய்ஃப் பாக்குறாங்க, ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது, ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு அதெல்லாம் தெரியுது. ஸோ அதனால ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுடைய சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இவருடைய ஷர்ட் எல்லாம் ரொம்ப கிழிஞ்சு இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஷர்ட் எல்லாம், சில பழைய ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஹோம்லெஸ் பர்சனுக்கு கொடுத்துடுறாங்க. இந்த இடத்துல இது தெஃப்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுக்கு அடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ல அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டபிள்யூன்ற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு. ஸோ இன்னொரு பர்சனோட ஒரு அஃபேர் இருக்கு. அந்த பர்சனுக்கு இந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடுறாங்க. அப்படி ஒய்ஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் வருது? போன கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹோம்லெஸ் பர்சன், டோட்டலி ஸ்ட்ரேஞ்சர். அந்த ஒய்ஃபுக்கு இந்த ஹோம்லெஸ் பர்சன் யாருன்னே தெரியாது. ஆனா இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க அஃபேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவருடைய லவர். ஸோ போன கேஸ்ல அவங்க வந்து ஒரு பொருளை டொனேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கு, ஒரு நல்ல ஒரு மொராலிட்டி இருக்கு. ஆனா செகண்ட் கிரவுண்ட்ல அப்படி இருக்கா? இருக்காது. ஸோ அவங்களுடைய லவருக்கு அவங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மொராலிட்டி நல்லா இல்லை. அண்ட் கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களோட இன்டென்ஷன் எப்படிதான் இருந்திருக்கும், டிஸ்ஆனஸ்டா தான் இருந்திருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பொருள் கொடுத்திருப்பாங்க, மேக்சிமம் போனோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஃபுட் கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் இவங்க ஹஸ்பண்டோடைய பழைய துணிகள் ஏதாவது இருந்திருக்கும், அத மாதிரி தான் பார்த்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்டோடைய பிராண்ட் நியூ கிளோத்ஸ் நேத்து தான் அவங்க புதுசா வாங்கி வச்சாங்க, அதை வந்து இந்த பர்சனுக்கு அவங்க வந்து கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மேக்சிமம் வந்து இந்த பிராண்ட் நியூ கிளோத்ஸை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பழைய துணியை அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா செகண்ட் கேஸ்ல அவங்க லவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரியா கொடுத்துருப்பாங்க? இல்ல அவங்க ஹஸ்பண்டோடைய எக்ஸ்பென்சிவ் பொருட்களை தான் எடுத்து போய் கொடுத்துருப்பாங்க, அதுவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் மேட் அவுட் ஆகுது. அப்புறம் போன கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒய்ஃபுக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு அந்த வாங்குற பர்சன் வந்துட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஆனா 2வது கேஸ்ல அப்படி அசியூம் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இதுவே வந்து இலிசிட் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பார்மர் லவர், ஸோ இந்த பர்சனுக்கு ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இதை வாங்குற நபருக்கு தெரியும் தானே, எனக்கு இந்த பொருள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது, அதாவது ஒய்ஃபுக்கு வந்து கண்டிப்பா அத்தாரிட்டி கிடையாது இந்த பொருள் எல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே தான் அவரும் அந்த பொருள் எல்லாம் வாங்கியிருப்பாரு. இந்த டிஸ்டிங்ஷன் வருது. ஸோ அதனால அந்த பெக்கர் ஆர் அந்த ஹோம்லெஸ் பர்சனுக்கு அவங்க கொடுத்தது தெஃப்ட் கிடையாது. ஆனா இந்த இடத்துல அவங்களுடைய பார்மர் இல்லைன்னா அவங்க லவ்வருக்கு அவங்க கொடுக்குற பொருட்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தெஃப்ட் வருது. இந்த டிஸ்டிங்ஷன் இருக்கிறதுனாலதான் இந்த கேஸ்ல அது தெஃப்ட் கிடையாது, ஆனா செகண்ட் கேஸ்ல அது தெஃப்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா the wife can be charged with the offense of theft. இப்போ லாஸ்ட் illustration,
இது கேஷுவலா நிறைய இடங்கள்ல நடக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல கூட நடக்கலாம். ஸோ 2 பேர் ஒரே மாதிரி பென் வச்சிருப்பாங்க. ஸோ 2மே எக்ஸ்பென்சிவ் பென்னா இருக்கும். ஸோ எனக்குள்ள பென் தான் அது இது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இன்னொருத்தர் பெண்ணை நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ இது மாதிரி நிறைய பப்ளிக் பிளேசஸ்லயும் நடக்கலாம் இல்ல. ஸோ இந்த மாதிரி எனக்குள்ள பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இன்னொருத்தவங்க பொருளை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா இதுல தெஃப்ட் மேட் அவுட் ஆகாது. ஏன்? ஏன்னா இந்த இடத்துல எனக்கு எந்த டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷனுமே இல்லை. அவங்களோட பொருளை திருடணும் அப்படின்னு எனக்கு எந்த மென்ஸ்டேயாவுமே இல்லை. நான் தெரியாம தான் எனக்குள்ள பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால இந்த இடத்துல தெஃப்ட் மேட் அவுட் ஆகாது. ஆனா சில சமயங்கள்ல வேணும்னே நான் தெரியாம எடுத்துட்டேன் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா தெரிஞ்சேதான் அவங்க இன்னொருத்தவங்க பொருளை வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அஃபென்சஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இதுல எல்லாம் நடக்கலாம். ஒருத்தவங்களுடைய லக்கேஜை இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே தப்பாதான் தெரியாம தான் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல மென்ஸ்ட்ரியா இருக்காது. அப்போ தெஃப்ட் மேட் அவுட் ஆகாது. ஆனா அவங்களோட ஆக்டை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அவங்க கையில அந்த மாதிரி லக்கேஜஸ் எதுவுமே இல்லாம தான் வந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தோம்னா பக்கத்துல இருந்து இன்னொருத்தவங்களோட லக்கேஜை எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா தெரிஞ்சுதான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கும் தானே. அப்போ தெஃப்ட் மேட் அவுட் ஆகுது. இப்போ சப்செக்ஷன் 2ல வரலாம். இதுதான் பீனல் செக்ஷன். அதாவது இதுக்கு இந்த அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுது இல்ல. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் பீனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 303 சப்செக்ஷன் 2ல வந்து பெனால்டி என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பனிஷ்மெண்ட்டை பார்த்தோம்னா ஐபிசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட், செகண்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஐபிசியில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க தெஃப்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் இதை பனிஷ்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இதுல மே எக்ஸ்டெண்ட் டு 3 years அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 3 years வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 years வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அப்புறம் செகண்ட் டைம் இல்லைன்னா சப்சிக்வெண்ட்லி, அதாவது திருப்பி திருப்பி இவங்க தெஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு 1 வருஷம் குறையாம 5 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலாங் வித் ஃபைன் நாட் லெஸ் தேன் 1 year பட் விச் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 5 years அண்ட் வித் ஃபைன். இதுல ஒரு ப்ரொவிஷோ கிளாஸும் இருக்கும். ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை ப்ரொவிஷோ கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்தாங்க இல்ல. ஸோ இதை அப்ளை பண்ணணும். ஆனா இந்த கண்டிஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த ப்ரொவிஷோ கிளாஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது அந்த கேஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ரொவிஷோ கிளாஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரொவிஷோ கிளாஸ்ல 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் மேட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்காம, அதாவது இம்ப்ரெஸ்மெண்ட்டோ ஃபைனோ கொடுக்காம கம்யூனிட்டி சர்வீஸை பனிஷ்மெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அஃபெண்டர் இருக்காங்க இல்ல, அதாவது இந்த அஃபென்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, தெஃப்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸா இருக்கணும். அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கன்விக்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து நிறைய டைம் தெஃப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க மேல சார்ஜ் ஆகி ட்ரையல் எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா இவென்ச்சுவலி அந்த எண்ட் ஆஃப் த ட்ரையல்ல அவங்க கன்விக்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி அவங்க கன்விக்ஷன் ஆகியிருக்கிறது இதுவே முதல் முறையா இருக்கணும். அண்ட் அவங்க தெஃப்ட் பண்ணினாங்கல்ல, அவங்க தெஃப்ட் பண்ணின அந்த பொருளோட வேல்யூ 5000 rupeesக்கு கம்மியா இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த பொருளை அவங்க திருப்பி கொடுத்துருக்கணும். இல்ல அந்த பொருளோட வேல்யூ 5000க்கு கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்ல. ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க திருப்பி கொடுத்துருக்கணும். அதாவது யார் திருடிட்டு போய் இப்ப கன்விக்ஷன் ஆகியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த திருடிட்டு போன அந்த பொருளை அப்படியே திருப்பி கொடுத்துருந்துருக்கணும். இல்லைன்னா அந்த பொருளோட வேல்யூவை திருப்பி கொடுத்துருந்துருக்கணும். வித்து அதை காசு ஆக்கி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த காசை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 கண்டிஷன்ஸும் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த 1 year 5 years இந்த மாதிரியான இம்ப்ரிசன்மெண்ட் எதுவும் கொடுக்காம அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸை பனிஷ்மெண்டா கொடுங்க அப்படின்னு ப்ரொவிசோ கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்டா இப்போ புதுசா BNSSல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்டா கொடுக்கலாம் அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C-ல கம்யூனிட்டி சர்வீஸ் பனிஷ்மெண்டா கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுக்கும் குறைவா இருக்கிறவங்கள தான் இந்த JJ ஆக்ட் கீழே வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸை பத்தி BNSSல செக்ஷன் 23ல உள்ள எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா
காசே இல்லாம ஒரு பொதுவான ஒரு வேலையை செய்யறது தான் கம்யூனிட்டி சர்வீஸ்னு சொல்லியிருப்பாங்க. பிஎன்எஸ்ல ஒரு 6 அஃபென்சஸ் இருக்கும். இந்த 6 அஃபென்சஸ்க்கு கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ப்ரொவிஷோ கிளாஸ்ல இருக்கிற 3 கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்ல. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸும் மேக் அவுட் ஆகிச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கம்யூனிட்டி சர்வீஸை தான் பனிஷ்மெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே இதை படிக்கும்போது இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸையும் பார்க்கணும். இது காக்னைசபிள் அஃபென்ஸா நான் காக்னைசபிள் அஃபென்ஸா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இதை வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லைன்னா வாரண்ட் இருந்தாதான் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது பெயிலபிளா இல்லைன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸா அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம இதை ஸ்டேஷன் பெயில் வாங்க முடியுமா, இல்லைன்னா கோர்ட்ல தான் பெயில் வாங்கணுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது காம்பவுண்டபிளா இல்லைன்னா நான் காம்பவுண்டபிளா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்பந்தான் நாளைக்கு இதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி கூட முடிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்லி இது எந்த கோர்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2ன்றது கிடையாது. ஸோ எனி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 1 தான் அப்ளை ஆகும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2 தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு எந்த இடத்துலயாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்மளுக்கு JM1 தான் அப்ளை ஆகும். ஸோ ஒரு செக்ஷன் நீங்க படிக்கும்போது இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸையும் நீங்க கவனிக்கணும். இது ரிலேட்டடா கூட மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல அந்த பர்சன் 303 சப்செக்ஷன் 2ல சார்ஜ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவர் 3 லாரி டயர்ஸை திருடிட்டதா அவர் மேல சார்ஜ் ஆகியிருக்கும். இந்த லாரி டயர்ஸோட வேல்யூ பார்த்தனா 3000 rupees தான் இருக்கும். ஸோ அதனால ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க இந்த ப்ரொவிஷோ கிளாஸ் இதுல அப்ளை ஆகும். ஸோ அதனால இது நான் காக்னைசபிள் அண்ட் பெயிலபிள் அஃபென்ஸா கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னா ப்ரொவிஷோ கிளாஸ்ல லெஸ் தென் 5000 rupees தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் காக்னைசபிள் அஃபென்ஸா இருக்கிறதுனால எஃப்ஐஆர் வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதனால மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் இல்லாம ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே குவாஷ் பண்ணி இந்த கேஸ் ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. I know it's quite a long lengthy video. இதுக்கப்புறம் வர அஃபென்சஸ் ஸ்நாச்சிங், எக்ஸ்டார்ஷன், ராபரி இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ that's it for now. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன்.